ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தனுஷ் நடித்து அவரே இயக்கத்தில் வந்திருக்கிற அவரோட 50வது படம் ராயன் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. தனுஷோட சேர்ந்து சந்தீப், எஸ்ஜே சூர்யா இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் தன்னோட அப்பா அம்மாவை இழந்ததுக்கப்புறம் தன்னோட தம்பி தங்கைங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கு வருது. ஸோ சின்ன வயசுலேயே தன்னோட தங்கச்சிக்காக ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டு இங்கே மெட்ராஸ்க்கு வந்துடுறாரு. வந்த இடத்துல செல்வராகவன் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒருத்தர் சொந்தமாக ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு கொஞ்சம் தம்பி தங்கிலாம் பார்த்து நல்லபடியாக வளர்க்குறாரு. சென்னையில் துரை அண்ட் சேதுன்னு 2 கேங் இருக்குது. இந்த கேங் இருக்கிறது ஏற்கனவே ரொம்ப சரக்கடி சுற்றிட்டு இருக்க தனுஷோட தம்பி நம்ம சந்தீப் ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு மட்டை பண்ணிடுறாரு. அதை தனுஷ் எப்படி காப்பாற்றுறாரு, இதுலேருந்து எப்படி வெளில வந்தாருன்றதை 2.5 மணி நேரத்துக்கு ஒரு பயங்கர ஒரு கோலவெறியோட நம்ம தனுஷ் சொல்லியிருக்காப்புல. படத்தில் நிச்சயமாக ப்ளஸ் நம்ம தனுஷ் அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. எப்பயுமே இந்த படத்தை ஒரு விறப்பாகவே சுற்றுறாரு. ஒரு டஃப்பான மூஞ்சி, கொஞ்சம் உடம்புலாம் நல்லா பாடி பில்டிங் பண்ணி ஏற்றிருக்கிறாரு. கூடவே நம்ம ஜெயராமோட பையன் காளிதாஸ் ஒரு தம்பி, கடைசி பொண்ணா துஷாரா. ஸோ கேஸ்டிங் நல்லா இருக்குது. வில்லனை எஸ்ஜே சூர்யா. இன்ட்ரோவையும் இவருக்கு பெருசாக யூஸ் பண்ணல. இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் இவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரகாஷ் ராஜ் ஒரு ஏசியாக வராது. ஏதோ பிரகாஷ் ராஜ் வாய்ப்பு கொடுக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ரோடு. இதில் செல்வராகவன் படம் ஃபுல்லாக ஹீரோ வந்துட்டார், தூக்கிட்டாரு, செஞ்சுட்டாருன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அந்த ஃபேன் பாய் ரோல் அது பக்காவாக பண்ணியிருக்காப்புல. சின்ன நேரம் வந்தாலும் சரவணன் டான் துரையா நல்லா கவர் ஆகல. இதுதான் படத்துக்கு ப்ளஸ். மியூசிக் ரீரெக்கார்டிங் சொல்ல வனகரமாக நல்லா உள்ளே புகுந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. 2 பாட்டும் சூப்பராக இருக்குது. ஒன்று தனுஷே பாடிருக்காரு, இன்னொரு சந்தோஷ் நான் பாட்டில் சாங் சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக ஸ்லம்னு இருந்தால் கூட அந்த ஏரியாவோட செட்டப் பண்ணியிருக்கிற அந்த ஆர்ட் டைரக்ஷன் சூப்பர். நம்ம ஒளிப்பதிவு சான்ஸே இல்லை. ஃபுல்லாகவே படம் இருட்டில் தான் நடக்குது. ஆனாலும் அந்த லைட்டிங் எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. அவரை சேர்த்து நம்ம ரீரெக்கார்டிங், அப்புறம் நம்ம பீட்டர் அந்த கோரியோகிராஃபி, ஸ்டண்ட் எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரோல் வரையும் ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம படத்தோட ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் படம் அப்படி இப்படி போகுது. ஏன்னா இன்டர்வியூ இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆதார் ஃபோட்டோ பார்த்து என்ன டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு. சாணிக்கு ஆயுதம், வட சென்னைன்னு நம்ம நிறைய கேங்ஸ்டர் மூவியில் பார்த்து அந்த மாதிரி கதை தான். இதில் பாஷா மாதிரி ஒன்லைனு ஹீரோ ரொம்ப அமைதியாக ஊரில் இருக்கிற அவருக்கு ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ தம்பி தங்கைங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இறங்கி செய்வாப்புல. இதுதான் ஒன்லைன். ஸோ இப்படியே இந்த லைன்லேயே கூட போயிருக்கலாம். ஏன்னா கதையை தான் சுட்ட வச்ச அப்புறம் ஒழுங்கு எடுத்தாலே மக்கள் பார்க்க போகிறாங்க. இதில் எதுனா ட்விஸ்ட் பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்ச தனுஷ் என்ன பண்ணிட்டாரு, இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு மாதிரி பிரச்சனையாக கொண்டு போயிட்டாப்புல. பொதுவாக ஹீரோ பயங்கரமான ஆளாக இருப்பான், இல்லை ரொம்ப அமைதியாக இருப்பான். ஒரு ஃபேமிலிக்கு பிரச்சனை எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் காலி பண்ணுவான். இதில் இவங்க ஃபேமிலியே தனுஷ் இருந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அது படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி வெறும் ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, இல்லை மாசா தனுஷ் நடக்கிறது, இல்லை கத்தி எடுத்து வளைச்சு குத்துறது, இது இருந்தாலே மக்கள் ரசிச்சுவாங்கன்னு நினச்சாருன்னா சாரி. பாலிவுட்டில் வேர்ல்டு வைடில் நிறைய கேங்ஸ்டர் மூவி வருது. இறக்கம் இல்லாமல் கொள்ளுவாங்க. ஆனால் அந்த மீன் பார்க்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து வீட்டுக்காரன் பார்க்க மாட்டான், எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு ஸ்டோரி லைனில் ஒரு சென்டிமெண்ட் அப்படியே ஓடிட்டு இருக்கும். இதில் தனுஷுக்கும் அவர் தங்கச்சி நம்ம துஷாருக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஒரு 4 பேர் இருக்க வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும் பாசனா, மித்த 2 பேர் ஒரு சின்ன வயசில் வெட்டி போட்டுருக்கலாமே. அவங்களே வளர்த்து பெரிய ஆளாக்கி அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போகணும்னு நமக்கு தோணுது. சின்ன வயசில் தங்கச்சிக்காக ஒரு சாமியாரை வெட்டிட்டு பசங்களோட ஊருக்கு வராரு. டைட்டில் கார்டு போடுறாங்க. அவர் ஒரு மாதிரியான ஆளுன்னு செல்வராகவன் சொல்கிறாரு. பட் அந்த பில்டப்பிலே தான் படம் வருது. உண்மையிலே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சிக்கனை வெட்டினதை தவிர தனுஷ் யாரையும் வெட்டின மாதிரி தெரில. ஆனால் எல்லோரும் பயப்படுறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவர் எதாவது பண்ணுவாருன்னு பார்க்கும்போது தனியால் இறங்கி ஒரு 30 பேரை கொள்றாரு. ஆனால் இந்த கொள்றதுக்கான லாஜிக்கோ இல்லை அதுக்கான காரணமோ வலுவாக இல்லாதனால நம்ம பாட்டுக்கு பப்ஜி கேம் பார்த்த மாதிரி நம்ம மக்களை உட்காந்துருக்கு. நீ கொள்றா, நீ சாவடிடா, உனக்கு என்னடா அப்படின்னு நினைச்சிட்டு தான் படம் போகுது. இது நடுவில் நம்ம சந்தீப்போட கேரக்டருக்கு ஒரு ஜோடி நல்லா வனிதா விஜயகுமாரை போட்டிருக்காங்க. நம்ம நினைக்கும் போது பார்த்தாது. அப்புறம் தான் படம் இல்லையா, அம்மனி உடம்பை கவனிக்கணும். ஃபுல்லாக லவ் பண்ணுறது, பக்காவாக ராவா சரக்கடிக்குது. எல்லா நேரமும் நம்ம சந்தீப்போட ஜல்சா தான். அப்புறம் திடீர்னு நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சோகமாக சொல்லுது. இந்த மாதிரி வேலையாக பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆகும், ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதை விடுங்க, அதை தனிக்கதை. படத்தில் ஓவரால் என்னென்ன மைனஸ் பார்க்கும்போது ஒரு புதுசாக ஏசி வராரு நம்ம பிரகாஷ் ராஜ். இந்த ஏசியாக வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேங்குக்கு ஒன்று ஒரு இன்ஸ்பெக்டரோட பையனா. அப்போ கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்ட் செக்கிங் எப்படி நம்ம போலீஸ் பார்க்குதோ அதேமாதிரி இந்த மாதிரி 2 கேங்கும் பார்த்துருக்காதா. அவர் நம்ம வாட்டர் கேன் போடுற மாதிரி ஊருக்குள்ளே சுற்றி இருக்காரு. யாருக்குமே அடையாளம் தெரில. அவர் யார் என்ன பேக்ரவுண்டுன்னு விசாரிக்காத அளவுக்கு ஒரு விளங்காத கேங் லீடராக இருப்பாங்க நம்ம எஸ்ஜே சூர்யாவும் சரவணனும். இது எஸ்ஜே சூர்யா சொல்லணும். அவர் 2 பொண்டாட்டி மேட்ரு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 2வது ஒய்ஃபை தனுஷ் கடத்தி வச்சுட்டு பேரம் பேசும்போது மூத்த பொண்டாட்டி நம்ம வரலட்சுமி அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
ஹீரோ மட்டும் ஃபேமிலிக்காக எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தம்பி தங்கிங்க அவங்க பாட்டு பயந்துருந்தா நமக்கு ஒரு பதபதப்பு இருக்கும். இதில் சுந்தரி பொறுப்புக்காக அடித்தடி பண்ணுறாருன்னா இந்த பக்கம் நம்ம காளிதாசும் பண்ணுறாப்புல. இவங்க பார்த்தா ஒரு இப்போ தான் நம்ம துஷாரா வேறு வந்து ஒரு 5000 பேர் கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற சவுக்கு கம்பெனி வந்து வெட்டி வெட்டி ப்ராக்டிஸ் வேறு பண்ணிக்குது. இப்படி எல்லாமே போட்டு தரலாம். இந்த ஃபேமிலியில் தான் மற்றவங்களை காப்பாற்ற ரேஞ்சுக்கு படம் இருக்குது. மொத்தத்தில் எதையோ எடுக்கணும்னு வச்சு எப்படி எடுத்து வச்ச மாதிரி படத்தை கொண்டு போயிருக்கு. அதுக்கு நார்மல் ஃபேமிலி ஒன்று சேர்ந்து எதிரியில் பழிவாங்கிற மாதிரி எடுத்துருக்கலாம். வாங்க படம் பஞ்ச் லைன், ராயன், ரத்தம் 2.5 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.